தளபதி கச்சேரின்னு பெயரிடப்பட்டுள்ள அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆகி அவங்க ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும் பொழுது ஓகே, நார்மலாக விஜய் அவருடைய இன்ட்ரோ சாங் எப்படி இருக்கும், செலிப்ரேஷன் மோட்ல எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த வகையில் அப்படியாக அறிவு அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் பாடியிருக்காங்க, அதான் ஸ்பெஷல். விஜய் வந்துட்டு பாடியிருக்காரு. அபிஷியலாக இதுதான் அவருடைய கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவருடைய கூற்றுப்படி இதுதான் கடைசி படமாக இருக்கும்னாக்கா இதுதான் அவருடைய கடைசி பாட்டு, அவருடைய வாய்ஸில் நம்ம கேட்குற கடைசி பாட்டாக இருக்கும், அவருடைய நடனத்தில் நம்ம பார்க்க போகிற கடைசி பாட்டாக இருக்கும். அதை தான் அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க பாட்டினுடைய கடைசியில். ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான போட்டிருக்கிறாங்க. விஜய் அவரோட பார்க்கும்பொழுது ஸ்க்ரீனில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அதுவும் நடனம்னு சொல்லிட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆக்டரை தாண்டி டான்ஸராக இருக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இல்லையா. அந்த வகையில் அவருடைய கிரேஸ் வந்துட்டு யாராலையும் மேட்ச் பண்ணவே முடியாது. நான் எப்பயுமே சொல்கிறது தான், அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லாரன்ஸாக இருக்கட்டும், பிரபுதேவாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் அவர் கூட சேர்ந்து ஆடும்போது கூட இவர் ஆடுறது தனித்துவமாக தெரியும். பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும், பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க.